ஹாய் வியூவர்ஸ். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரே நாள்லே ஒரு 6, 7 பேர் சேர்ந்துட்டீங்க. ஸோ கண்டிப்பா அது வந்து மோட்டிவேஷனலுக்கு ஒரு கேங் ஆஃப் பீப்பிள் அண்ட் கோலம்க்கு ஒரு கேங் ஆஃப் பீப்பிள் இருக்கீங்க. ஸோ உங்கள வந்து ஏமாத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம நம்ம ஹிண்ட் எத ஃபாலோ பண்றோங்கிறத சொல்லிடலான்னு பார்த்தேன். ஸோ கோலம் வந்து நெறைய கோலம் சேனல்ஸும் இருக்குது. ஸோ ரொம்ப அழகா ப்ரெசென்ட் பண்ணி மாவு வச்சு அவங்களே டைரக்ட்டா போட்டுர்றாங்க. ஸோ டைரக்ட்டா போடும்போது நம்ம அத சுத்தி சுத்தி எப்படி பிராக்டிஸ் பண்றோம்னு தெரியாது இல்லையா? ஸோ பேப்பர்னா நம்ம கொஞ்சம் எப்படி பிராக்டிஸ் பண்ணும்போது போடுறோம்னு நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் தெளிவா புரியுங்கிறதுக்காக தான் நான் இந்த அட்டெம்ப்ட் பண்ணேன். ஆ மத்தபடி நல்ல அ யூடியூப் சேனல்ஸ்லாம் இருக்கு கோலம்க்கு. ஸோ அவங்கள ரெஃபர் பண்ணி தானுமே நானுமே வந்து போட்டு பழகுனது அடிஷ்னலா. இனிஷியலா எனக்கு வந்து எங்க சித்தி அ அட்மையர் பண்ணி அவங்க ஒரு நோட்டு குடுத்தாங்க. அத பார்த்து நான் வரைஞ்சு காப்பி பண்ணி ஸ்டார்ட் பண்ணது. பக்கத்து வீட்ல ஸ்ரீவைண்டம்ல இருக்கும்போது ஒரு அத்தை நல்லா போடுவாங்க. அவங்கள பார்த்து கத்துக்கிட்டது தான். அ அண்ட் இதே மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணா கொஞ்சம் இன்னும் ஈஸியா கூட போடலாம். அதுக்கு ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அத பார்த்தீங்கன்னா. அண்ட் ரிகார்டிங் மோட்டிவேஷனல் டாக். ஸோ அது ஹியூஜ் பீப்பிள் பாதி பேர் ஒரு காவாசி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பீங்க. மிச்ச பேரெல்லாம் நீங்க தினமுமே ஏதாவது ஒரு டாபிக்க பார்த்துட்டு அந்த டாபிக்கு +3, +4, +10 அந்த மாரி ஆகுது. ஸோ எல்லாருமே இந்த மோட்டிவேஷன் நீட் இருக்குங்கிறது நல்லா தெரியுது. ஸோ இன்னைக்கு மோட்டிவேஷனல் நீடா அதுக்கும் ஹிண்ட்டா நான் சில விஷயங்கள சொல்றேன். நீங்களும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. சத்குரு அ அ ஒரு சேனல் இருக்கு. அதுல வந்து ரொம்ப கிளியரா தெளிவா பேசுறாங்க. ஆ அ அந்த அவரு இத கொஞ்சம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆறதுக்கு. அண்ட் அ அஸ்வின் டாக்டர் அஸ்வின் வந்து ரொம்ப நல்லா மோட்டிவேஷனல் பிராக்டிகலா சொல்றாங்க. பர்வீன் மேம் நல்லா சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி சேனல்ஸ்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்குமே மோட்டிவேட்டடா இருக்கும். ஸோ அன்வான்டடா நீங்க ரெஃபர் பண்றதுக்கு பதிலா, இதே மாதிரி சேனல்ஸ நீங்க ரெஃபர் பண்ணி நைட்டு கொஞ்சம் பெட்டுக்கு போக முன்னாடி ஒரு ரவுண்ட் அப்படி பார்த்துட்டு ரிஃப்ரெஷிங்கா பார்த்துட்டு நீங்க போனீங்கன்னா, கொஞ்சம் ஒரு பாசிட்டிவ் வைப்போட இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. நானும் உங்களுக்கு எப்படி அத பார்த்துட்டு தான் உங்களுக்கு ஒரு ஐடியாவோட என்னோட லைஃப்ல உள்ளத உங்களுக்கு சேர்ந்து ஷேர் பண்ணணுன்ட்டு சில டாபிக் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் மெயினா இன்னைக்குள்ள டாபிக் வந்து துணிவே துணை. துணிவே துணை தான் இப்போ என்னோட மந்த்ராவா இருக்கு. எந்த ஒரு ஆக்டிவிட்டிக்கும் பார்க்கலாம் அப்படின்னு இறங்கி இருக்கிறது. ஸோ இது வந்து யார்ட்ட இருந்து கத்துக்கிட்டதுங்கிறத விட, ஸோ என்னென்னலாம் அதில பார்த்துருக்கேன் அப்படின்னா, சில கவிதைகள் மாரி ரொம்ப துணிவா இருக்கிறதுக்குள்ள ரெஃபரன்ஸ்லாம் நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டாபிக்ல என்னன்னா, துணிஞ்சவனுக்கு தான் என்னது துணியாதவன் வந்து கை தட்டிட்டே இருப்பான். துணிஞ்சவன் தான் கைத்தட்டல் வாங்குவான். அண்ட் தோல்விய அ பார்க்குறவன் தான் வெற்றிய பார்க்குறதுக்கு எலிஜிபிள் ஆனவன். இந்த மாரி நமக்கு சில பாசிட்டிவ் அ அ ஸ்டேட்மெண்ட் கிடைக்கிறத சொல்ற மாதிரி, இதே மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஹோப்போட அதாவது நம்ம வந்து ரொம்ப கரேஜா இருக்கணும். எது வந்தாலும் சமாளிக்கணும். அதுக்கு வந்து போல்டா இருந்தா தான் முடியும் அப்படிங்கிற ஒரு தாட்டோட ஒரு பெர்சனோட ஐடியா தான். அத வந்து பிரசன்ட் பண்ணத நான் பார்த்துட்டு நான் அத இன்னைக்கு உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். ஸோ அது ரொம்ப கரெக்ட் தானே! அப்பதான் நம்ம எடுத்துக்க முடியும் அப்படின்னு எனக்கும் பிராக்டிகலா இருந்த மாரி இருந்தது. பீயிங் ஒரு சிங்கிள் பெர்சனா இருக்கும்போது, எல்லாத்துக்கும் பயந்தா முடியாதுல்ல. நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தா தான் எதுவுமே ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னு நான் வந்து அட்மையர் பண்ணது. ஸோ நீங்க வந்து அது இந்த பொய்யா சொல்றதுக்குமே யோசிச்சுக்கலாம். சும்மா பொய் சொல்லி பார்ப்போம். போற அளவு போகட்டு. அதுக்கப்புறம் ஃபெயில் ஆனா பார்த்துக்கலான்னு கூட யோசிச்சுக்கலாம். பட் தயவு செய்து பொய் சொல்லி யாரையும் ஏமாத்தாதீங்க. பட் இது வந்து பாசிட்டிவா எடுத்துக்கோங்க. ஸோ என்ன ஒரு உங்களுக்கு ஹிண்ட் குடுத்தாலுமே, அத வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்போட எடுத்துக்கோங்க. அதுதான் என்னோட ஷேரிங்க்கு மீனிங்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்படி சொல்ட்டாங்க. அப்ப திருட போவோம். துணிவே துணை. பாத்துருவோம். திருடிட்டு வந்தா லாபம் அப்படின்னு நெகட்டிவா எடுத்துக்க கூடாது. தப்பான இதுக்கு இந்த டாபிக் கிடையாது. பாசிட்டிவ் நோட்டோட எதுனாலும் சமாளிக்கலாம். சமாளிச்சா தான் வின் பண்ண முடியும்னு எந்த காரியமும் நம்ம வந்து என்னது ஸ்டார்ட் பண்றதுக்கு தான் இந்த துணிவே துணை. ஸோ உங்களுக்கே ஒரு பாசிட்டிவ் வைப் குடுக்குறதுக்கு சரி செய்வோம் அப்படின்னு. பார்க்க வந்து போல்டா இருக்கணும். கீழ அந்த செ வடிவேலு சொன்ன மாரி பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்னோனு பேஸ்மெண்ட்ட யாரும் லைட்டெல்லாம் பார்க்க மாட்டாங்க. துணிஞ்சு நீங்க இறங்கி பாருங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் தான் மிஞ்சும். அண்ட்
ரிகார்டிங் அந்த துணிவே துணை அ நமக்கு ஹோப் இருக்கணும்னா, அந்த மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். மைண்ட எப்படி கண்ட்ரோல் பண்ணுங்கிறது சத்குரு வீடியோ ரொம்ப ரொம்ப நல்லா குடுத்துருக்காங்க. லைக் எப்படி வந்து நம்ம தேவையில்லாத சாப்பிட்டா வந்து உடம்புல டயரியா வருது. ஸோ அதுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்? சாப்பிடுறத கட் பண்ணுவோம். அப்ப ஒரு நாள் பட்னியா இருப்போம். அப்பதான் அது சரியாகுங்கிற மாதிரி. ஸோ அதே தான் உங்களுக்கு மைண்ட் அப்படியே ஏதோ திங்க் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா, மைண்ட் டயரியாவாமா. ஸோ தேவையில்லாதெல்லாம் திங்க் பண்ணாம இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அது கண்ட்ரோல்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பிரசன்ஸ். ஸோ இப்போ இருக்கோம், இந்த இது பார்த்துட்ருக்கோம், இந்த ஃபேன் ஓடிட்டுருக்கு, இல்ல மயில் ஆடுது, அந்த மாரி அந்த ரியாலிட்டிக்கு கொண்டு வந்து உங்க மைண்ட கண்ட்ரோல் பண்றதுக்குள்ள அந்த எபிலிட்டிய நீங்க டெவலப் பண்ணிட்டீங்கன்னாலே, கண்டிப்பா வந்து அ ஒரு ஒரு நிம்மதியான, ஒரு அமைதியான, ஒரு சந்தோஷமான லைஃப்ப லீட் பண்ணலாம் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ எஸ். அது வந்து நானும் கண்டிப்பா அக்ரி பண்றேன். ஸோ நீங்களுமே அக்ரி பண்ணலாம் இல்லையா? ஸோ ஐயோ! நாளைக்கு எக்ஸாம் இருக்கே, அது இதுன்னு இந்த பறந்தேன் பறந்தேன்னு எங்கேயோ திங்க் பண்றதுக்கு விட்டுட்டு, ஸோ இப்போ என்ன பண்ணணும்? இந்த பிரசன்ட்ல லீவ் பண்றது. ஃபியூச்சர யோசிக்காம பிரசன்ட். அதான் பிரசன்ட்ங்கிறது கிஃப்ட் இல்லையா? ஸோ பாஸ்ட், ஃபியூச்சர் இங்க பிரசன்ட் சொல்றோம். பிரசன்ட்ங்கிறது இப்போ உள்ளது நடந்துட்டு இருக்குது. பிரசன்ட்ங்கிறத பிரசன்ட் பண்றியா? அப்படின்னு சொல்லணும் இல்லையா? கிஃப்ட் குடுக்குறது. ஸோ இப்போ இருக்கிற பொழுது கிஃப்ட் தான். ஸோ அத வந்து நீங்க என்ஜாய் பண்ண பாருங்க. ரொம்ப வந்து ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கும். நெறைய அந்த வீடியோஸ்ல வந்து அ ஹார்ட் சொல்றத கேட்கணுமா? இல்ல ஹெட் சொல்றத கேட்கணுமாங்கிற டாபிக்ல உள்ளது நெறையா வியூஸ் போயிட்டுருக்கு. ஆக்சுவலா அதுவுமே என்ன சொல்றாங்க, ஹார்ட் தனியா, பிரெயின் தனியான்னு இல்ல. நம்ம பிரெயின் திங்க் பண்றதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம், ரியாக்ட் பண்றோம். ஸோ தாட் அண்ட் எமோஷன்ஸ் அப்படிங்காரு. ஸோ தாட் வாவ்! நல்லா இருக்காங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு ஹாப்பி ஃபீல் இருக்கு. அதே அடுத்த நாள் அவங்க ஏதாவது உங்களுக்கு வந்து அ கஷ்டம் குடுத்துட்டாங்க, திட்டிட்டாங்கன்னா, "ஏன் இப்படி இருக்காங்க நேஸ்டியா?" அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, உங்க மைண்ட் நெனச்சதுன்னா, அவங்க மேல கோவம் வருது. பட் அ டக்குனு மாற முடியாம அந்த ஃபீலிங்ஸ் வந்து கொஞ்சம் லேட் ஆகுது அப்படிங்கிறாரு. ஸோ பிராக்டிகலா நம்ம வந்து அந்த டெர்ம் ஹார்ட் அண்ட் அம் மைண்ட் அப்படின்னு சொல்றோம். அது வந்து என்னது நத்திங் பட் ஒரு எமோஷனல்ஸ் அண்ட் தாட்ஸ் அப்படிங்கிறத மாதிரி அந்த டாக் போகுது. ஸோ அதையும் கூட ரெஃபர் பண்ணுங்க. ஸோ எத டிசிஷன் எடுத்தாலும் நல்ல தாட் ப்ராசஸிங்கா யோசிச்சுட்டு ஒரு தெளிவான ஒரு நம்ம சாட்டிஸ்ஃபைடான டிசிஷன் எடுங்கன்னு தான் குடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே கொஞ்சம் ரொம்ப நல்லா இருந்தது அந்த வீடியோ. ஸோ எந்த ஒரு ஸ்டெப் எடுத்தாலும் சரி, துணிஞ்சு எடுங்க. கண்டிப்பா சக்சஸ் தான். ஸோ துணிவே துணை. பை.